ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சினால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார் சனி பகவான். இதற்கு லாப சனி அப்படின்னு பெயர். லாப சனிங்கிறது அமோகமான பலனை தரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இந்த சனி பெயர்ச்சினாலே ரொம்ப 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 நல்ல பலன் யாருக்குங்க அதிகமாக கிடைக்குது, யாருக்குங்க அதிகமான வரவு ஆனால் செலவும் கம்மி விரயம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரிஷபராசிக்கு தான். அதனால் ரிஷபராசிக்கு இதுவரை எப்படி இருந்ததோ எப்படி போச்சோ அதெல்லாம் அடுத்த விஷயம். வரக்கூடிய காலத்தில் அப்படியே தலைகீழாக மாறும், பெரிய முன்னேற்றம் அடைவீங்க. நீங்கள் சொந்த தொழில் செய்து கூட பல இடத்துல உங்களுடைய பெயர்களை நீங்கள் நிலைநாட்டுவீங்க. நீங்கள் சாதாரண ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கூட சின்னதாக ஒரு பெரிய பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி செஞ்சு கூட அது பெரிய வெற்றியாக மாறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் எது பார்ட் டைம் பிஸ்னஸாக செஞ்சீங்களோ அதுவே உங்களுடைய மெயின் பிஸ்னஸாக மாறுவதற்கு கூட ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லுவதற்கான யோகம், கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கைகூட போகிறது. 11ஆம் இடத்துல வரக்கூடியதான சனி பகவானை 3ஆம் பாவத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போகுது. அதனால் இந்த சனி பெயர்ச்சியும் ஆகி குரு பெயர்ச்சியும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அமக்கலம். என்ன சுவாமி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் சேர்ந்து சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு கிரகம் ஒரு இடத்துல மாறுதுன்னா அதற்கு எந்த கிரகங்கள் பார்வை இருக்குது, அதனால் அது எப்படியான பலன்களை அது மாற்றி செய்யும், கூடுதலாக செய்யுமா கம்மியாக செய்யுமா இல்லை அப்படியே செய்யுமா, அது எல்லாமே அனுசரித்து தான் நம்ம பலனை சொல்லணும். அப்போ தான் அதுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி நாட்களையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்பட போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனி பகவான் ரிஷபராசிக்காரங்களுக்கு 9ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் உடையவர். இந்த 9ஆம் அதிபதி 11இல் போவது யோகங்க. அது என்னங்க 9, 11 அப்படின்னா தெய்வ வழிபாடு சித்தியாகும். தெய்வ வழிபாடு நம்ம சாமியை பல நாள் கும்பிட்டாலும் கூட அந்த சாமியினுடைய பலன் நமக்கு கிடைக்கிறதுல. அதனால் அன்றைய தினம் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் சிலைக்கலாம், என்ன சாமி எவ்வளோ நாள் கும்பிட்டாலும் ஒரு நாள் தான் பலன் கிடைக்குமா, அப்போ என்றைக்கு பலன் கிடைக்குமோ அன்றைக்கி மட்டும் சாமியை கும்பிட்டுக்கிட்டால் போருமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் 365 நாளும் வேலை செஞ்சால் தான் 12 மாதம் 12 நாள் உங்களுக்கு வருடத்தில் சம்பளம் கிடைக்கும் இல்லைங்களா? அதானே மாதம் ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு ஊதியம் கிடைக்குது. எல்லாருக்கும் உள்ளது தானே இது. அப்போ நீங்கள் மாதம் ஃபுல்லாக ஏன் உழைக்கணும், ஒரு நாள் உழைச்சா போகாதா, ஒரு நாள் ஊதியம் வராதான் நீங்கள் நினைக்க முடியாது இல்லையா? நீங்கள் அதுக்கு தக்கன ஒரு மாதம் முழுதும் உழைச்சா தான் ஒரு நாள் ஊதியம். அதே மாதிரி அப்போ நீங்கள் கம்மியாக உழைச்சிங்கன்னா கம்மியாக தானே ஊதியம் தானே கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் சாமியோட பலன் உங்களுக்கு அந்த இறைவனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள் ஏற்படணும். அப்போதுக்கு 9, 11 மிக அவசியம். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் பல நாளாக கும்பிடக்கூடியதான அந்த இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய அந்த இறை சக்தி உங்களுக்கு வரக்கூடியதான ஒரு கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகள் செல்லுவதற்கெல்லாம் ஒரு யோக பலன்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வருதுங்க. முக்கியமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தானியம், அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க, கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, கருப்பு கொண்டக்கடலை, அந்த மாதிரியான கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதனால் செய்த சுண்டலை இறைவனுக்கு படையல் பண்ணுங்க, குரு பகவானுக்கு படையல் பண்ணுங்க. இந்த மாதிரி படையல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் நல்ல சௌக்கியங்கள் ஏற்படும். இதை நீங்கள் அந்த கொண்டக்கடலை பண்ணுறது வியாழக்கிழமை செஞ்சுக்கிட்டே வாங்க. மாதத்திற்கு ஒரு வியாழக்கிழமையாவது செய்யுங்க, நல்ல பலன் உங்களுக்கு உண்டு. சிவாய நமஹ.